ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தலைமறைவாக உள்ள வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணனை பிடிக்க இன்டர்போல் உதவியை நாடியுள்ளனர் தனிப்படை போலீசார். ஏற்கனவே சம்போ செந்திலுடைய அவரை பிடிக்க ரெட் கார்னர் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவருடைய கூட்டாளியான மொட்டை கிருஷ்ணன் சிங்கப்பூரில் 10 நாட்கள் தங்கியிருந்ததாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் இந்த நடவடிக்கையை தனிப்படை போலீசார் மேற்கொண்டுள்ளதாக அறிகிறோம். இது பற்றிய முழு விவரங்களை எமது செய்தியாளர் சசிதரன் விவரிக்க கேட்போம். முழு தகவல்கள் என்ன சசி, விவரிங்க. மறைந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சம்பந்தமாக வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்ற வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணனை பிடிப்பதற்கு இன்டர்போல் உதவியை நாடியிருக்கிறது சென்னை தனிப்படை போலீசார். காவல்துறை சென்னை பெருநகர காவல்துறை மூலமாக அதுக்கான இன்டர்போல் போலீசாரின் உதவியை நாடியிருக்கிறார்கள். மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை 24 நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளிகளான சம்போ செந்தில் மற்றும் சிசிங் ராஜா ஆகியோரை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். தொடர் வேட்டையில் இதுவரை 500க்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பது குறித்து இதுவரை தெரியாமல் போலீசார் திக்குமுக்கு ஆடி வருகின்றார்கள். சம்போ செந்தில் நெருங்கிய கூட்டாளியான மொட்டை கிருஷ்ணன் குடும்பத்துடன் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் ஆனது விடப்பட்டிருக்கிறது. விமான நிலையம் மூலம் தப்பி செல்லாமல் இருக்க நேற்றைய தினம் அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் விடப்பட்டிருக்கும் நிலையில் நேற்றைய தினம் இது தொடர்பாக பிரபல இயக்குனர் நெல்சன் மனைவி மோனிஷாவிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தினர். வேறு ஒரு வழக்கு சம்பந்தமாக மோனிஷாவிடம் மொட்டை கிருஷ்ணன் வெளிநாட்டில் இருந்து தொடர்பு கொண்டு பேசியதாக அவரது செல்போன் பதிவில் வைத்து அவரிடம் விசாரணை நடைபெற்ற நிலையில் எங்கிருந்து மொட்டை கிருஷ்ணன் பேசினார் என்பது குறித்தான விசாரணை எல்லாம் நெல்சன் மனைவியிடம் கேட்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அவர் சிங்கப்பூரில் கடந்த 10 நாட்களாக தங்கியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அவரை பிடிக்க சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகளின் உதவியை நாடிய நிலையில் தற்போது துபாய் நாட்டிற்கு தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் சவுதி அரேபியாவில் நண்பர்களுடன் உதவியுடன் தங்கியிருப்பதாக இன்டர்போல் உதவியை அவரை பிடிக்க உதவியை நாடியிருக்கிறார்கள். சம்போ செந்தில் மொட்டை கிருஷ்ணன் மூலமாகவே இந்த கொலைக்கு அனைவரையும் தொடர்பு கொண்டு பேசியிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சம்போ செந்தில் கிருஷ்ணன் மூலமாகவும் ஹரிஹரன் உள்ளிட்டோர் மூலமாகவும் அனைவரையும் ஒருங்கிணைத்ததும் இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனால் இன்டர்போல் உதவியை நாடி ஏற்கனவே சம்போ செந்திலுக்கும் ரெட் கார்டு நோட்டீஸ் விடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர் இன்டர்போல் உதவி நாடி மொட்டை கிருஷ்ணனை பிடிக்க உதவுமாறும் சென்னை காவல்துறை அவர்களிடம் உதவி கோரியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சசி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.